ரோஜா பட்டம்மாவிடம் உங்க குடும்ப வாரிசுதான் அடித்து கூறினாலே தவிர என்ன என்று சொல்லவில்லை. கிராமத்து மனுஷி எப்படி எடுத்துக்கொள்வாளோ என்று தயக்கம் ரோஜாவை மேலே பேச விடாமல் தடுத்தது. பட்டுக்கு ஆதவனை சமாதானம் செய்வதுதான் பெரிய வேலையா இருந்தது. வீட்டில் சண்டை தொடங்கியது. இவளுக்காக தான் கேட்கிறேன், ஏன் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாள்? ஆதவன் வருந்தினான். முதலில் குழந்தை என்று சந்தோஷம் கொண்ட ரோஜா பிறகு யோசிக்க அவள் செய்த முட்டாள்தனம் புரிந்தது. விஷ்ணுவை பெற்ற தாயிடமே இப்படி என்று சொல்ல முடியவில்லை. இத்தனை தயக்கம் நாளை எல்லோரிடமும் எப்படி விளக்க? சொன்னால் நம்புவார்களா? ஏன் ஆதவன் நம்புவானா? இது சித்திக்கு தெரிந்தால் கேவலமா தானே பேசுவார்கள். என்ன திரும்ப சித்தியிடம் அனுப்பிவிட்டால்? ஐயோ, இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது. இது தூய அன்பினால் விளைந்த செல்வம். சொந்தம் எனக்கு மட்டும்தானே தெரியும். அவளை தப்பானவள் என்றால் தாங்க முடியுமா? நாளை குழந்தையின் எதிர்காலம். இதைதான் சரண்யா அத்தனை தடவை சொன்னாளா? ஊர் உலகம் என்ன சொல்லுமோன்னு பயந்தாள். விஷ்ணு இல்லாத உலகத்தில் நான் மட்டும் எதுக்கு குழந்தைகளுடன் வாழணும்? எண்ணம் தலை தூக்கியது. குழந்தைகளை பற்றின உண்மையை ஆதவனிடம் சொல்லவும் முடியாமல் மறைக்கவும் முடியாமல் தவித்தாள். விஷ்ணுவுடன் பழகியதை மறக்க முடியாமல் இந்த வாழ்க்கையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவளையே வருத்திக்க ஆரம்பித்தாள். ஒரு மாதிரி மன அழுத்தத்துக்கு ஆளானாள். தனிமையில் ஏன் என்னை விட்டு போன விஷ்ணு? உன் குழந்தைக்கு ஆதவன் அப்பா என்றால் அம்மா நான் தானே. ஒன்று ஆதவன் அப்பாவா இருக்கணும், இல்லை நான் அம்மாவா இருக்கணும். ரெண்டில் ஒன்றுதான் நடக்கணும். குழந்தைக்காக என்று கூட அவளால் ஆதவனை கணவனா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆதவன் என் நிவிக்கு மட்டுமே சொந்தமானவன். தெளிவாக இருந்தாள். இதையெல்லாம் ரோஜா தனிமையில் யோசிக்க அவளுக்கு பைத்தியம் பிடிக்காத குறைதான். விஷ்ணு ஆசைப்படி வாரிசை சுமந்தாலும் அவன் இல்லாமல் என்ன சந்தோஷம்? தனிமையில் அவன் புகைப்படத்திடம் பேசி சிரித்து கொண்டு யாரிடமும் எதையும் பகிராமல் அவளுக்குள்ளே முடங்க பட்டுக்குதான் பயமானது. அப்பப்போ சில முட்டாள் காரியத்தை செய்தாள். வீட்டிலிருந்து போன் வந்தாலே ஆதவன் தொண்டையில் பயம் வந்து உருண்டு வந்து செல்லும். ஆதவன் ரோஜாவிடம் பலமுறை கெஞ்ச கடைசியில் நிவேதாவை கல்யாணம் செய்யணும் என்று சத்தியம் வாங்கி கொண்டு அனைத்து உண்மையும் கூறினாள். அவனுக்கு விஷ்ணு குழந்தைன்னு நினைக்க சந்தோஷம், மகிழ்ச்சி. அதிக சந்தோஷத்தில் அழுதே விட்டான். விஷ்ணு இந்த உலகில் இல்லை என்று கவலையில் இருந்த பட்டுக்கு ஆறுதலாக இருந்தது. அதிலிருந்து ரோஜாவை பூ போல தாங்கினாள். விஷ்ணு செய்த உடல் தானத்தால் தான் அவர்கள் குலம் தலைத்து இருக்கிறது என்று பட்டம்மா உறுதியாக நம்பினாள். ரோஜா வயிற்றில் வளர்வது விஷ்ணு குழந்தைகள் என்ற உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது. அவர்கள் எப்பொழுதும் என் குழந்தைதான் என்று ஆதவன் அவன் அன்னையிடமும் ரோஜாவிடமும் சத்தியம் வாங்கி கொண்டான். இதனாலே ரோஜாவால் நிவேதாவிடம் உண்மையை சொல்ல முடியவில்லை. ரோஜா எழுதியதை எல்லாம் படிக்க நிவேதாக்கு ஆச்சரியம். நடந்ததை நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். சந்தோஷம், துக்கம், அழுகை, கவலை என்று உணர்ச்சி பேரலையில் சிக்கி தவித்தாள். உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது என்று எத்தனை முறை ரோஜாவை கிண்டல் செய்திருப்பேன். இப்போ அந்த ரோஜா எத்தனை பெரிய வேலை செய்திருக்கிறாள், நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. அப்போ அத்தானுக்கு விஷயம் தெரியுமா? இதைதான் என்னிடம் சொல்ல முடியாமல் தவித்தாரா? ஏதேதோ நடந்திருக்கு. இது தெரியாமல் நான் ரோஜா விஷ்ணு காதலித்த விஷயம் கூட அத்தானுக்கு தெரியக்கூடாதுன்னு பயந்து கொண்டு இருந்தேனே. லூசு என்று தலையில் குட்டி கொண்டாள். இந்த கீதா இதை தெரிந்துதான் மிரட்டுறாளா? ரோஜா குழந்தைகள் வாழ்க்கையை பற்றி சொல்லிவிடுவேன்னு பயன்படுத்துறாளா? வாழ்க்கையில் சரிபாதியான என்னிடமே அவர் குழந்தைகள் இல்லை சொல்ல தயங்குற அத்தான் இதை எப்படி தாங்குவார்? கண்டிப்பா இந்த விஷயம் கீதாக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. 1% கூட சான்ஸ் இல்ல. பாஸ்வேர்டு எனக்கு மட்டும்தானே தெரியும். நான் தான் எல்லாத்தையும் முன்ஜாக்கிரதையா எடுத்து அழித்து விட்டிருந்தேனே. இந்த கீதா யூகத்தில் தான் போட்டு வாங்குறான். சும்மா மிரட்டி பாக்குறான். இது தெரியாமல் அத்தான் பயந்து வருந்தி கொண்டிருக்கிறார். இவளுக்கு முதலில் ஆப்பு வைக்கிறேன்னு கருவி கொண்டாள். கவின் கமனியை ரோஜா குழந்தைகளாக நினைக்காமல் அத்தான் குழந்தைகளாக நினைப்பதால் தான் இந்த நிமிடம் வரை என்னிடம் உண்மையை சொல்லாமல் இருக்கிறார். யாருக்கு இப்படி மனசு வரும்? அவனை மனதில் பாராட்டி ரோஜா செய்தது தியாகம் என்றால் இவர் செய்கிறதும் தியாகமே.
இதைதான் சரண்யா சொல்ல வந்தாளாம். அன்று சரண்யா நிவேதாவிடம் தனியா பேசணும்னு சொல்ல, நிவேதா கோவிலுக்கு போய் வெகு நேரம் காத்து கொண்டு இருந்தாள். சரண்யா தனியாக வராமல் அவள் மாமியார் கணவர் குடும்பத்துடன் கோவிலுக்கு வர, அப்புறம் என்ன பேச, கண்டிப்பா அழைத்து பேசுறேன்னு விடை பெற்றாள். இந்த மாதிரி சத்தியமா என்று பல பல தளங்களில் தேடலை தொடங்க சாத்தியம் என்றே வந்தது. எப்பொழுது குழந்தைகள் என்று இருக்கும் நிவேதா அன்று எல்லாரையும் மறந்தாள். சரண்யாவை அழைக்க விஷ்ணு தானத்துக்கு என்று உறுப்புகளை எழுதி வைத்ததால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுலபமாக முடிந்தது. வேறு ஒருவன் கணவனா வந்திருந்தால் ரோஜா வாழ்வில் கண்டிப்பா சிக்கல் வரும்னு தெரியும். அப்படியும் ஆதவனை தொடர்பு கொள்ள முயன்றேன், ஆனால் முடியவில்லை. விஷ்ணு வீட்டுக்கே மருமகளா, அவன் அண்ணனுக்கே மனைவியா போகும்போது கண்டிப்பா பிரச்சனை வராது என்று நினைத்தேன். இதை மருத்துவமனையில் ஆதவனை பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே உணர்ந்து கொண்டேன். அப்படியும் ஆதவனுக்காக, அவர்கள் வாழ்க்கைக்காக இது வேண்டாம், சரி வராதுன்னு பல முறை கெஞ்சி பார்த்தேன். ஆனா ரோஜா பிடிவாதத்தால் இதை நான் செய்ய ஒத்துக்க வேண்டியதா போச்சு. அப்பொழுது இதில் வெற்றி சதவீதம் குறைவுதான் எண்ணினேன். ஆனா அவள் நினைத்தது போலவே விஷ்ணு வாரிசை சுமந்தாள். அத்தனை பிடிவாதம் பிடித்தவள் தைரியமாக வாழ்க்கையை எதிர்நோக்கி இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். அவளை சொல்லியும் தப்பில்ல. சித்திக்கு பயந்தே வாழ்க்கையை கழித்தவளுக்கு இந்த மாதிரி தான் தோன்றும். அவளுக்கு முதலில் இருந்தே தைரியம் கடைசியில் இல்லாமல் போனதுதான் வருத்தம். அதற்கு காரணம், இருக்கும் குழந்தைகள் வயிற்றில் வளர வளர விஷ்ணு இல்லாமல் அவள் மட்டும் குழந்தைகளுடன் எப்படி சந்தோஷமா இருப்பதுன்னு எண்ணமா இருந்திருக்கும். அவள் அம்மா என்றால் விஷ்ணு மட்டும்தான் அப்பா. அவளால் ஆதவனை விஷ்ணு இடத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். ஆதவனுக்கு நிவேதா என்ற ஆள் மனதில் எண்ணமே அவளை இந்த நிலைக்கு தள்ளி இருக்கும். இதே போல தான் இங்கு ஒரு கேஸ். நாங்க கொடுத்த கவுன்சிலிங் மூலம் இப்ப தைரியமா சந்தோஷமா குழந்தை வரும் நாளை ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கா அந்த பெண். நிவேதா வருத்தத்தோடு, விடு சரண், ரோஜா பிடிவாதத்தை நான் யாராலும் மாற்ற முடியாது, தெரியுமே. கூடவே இருந்து எத்தனை சொல்லி இருப்பேன், எத்தனை கவுன்சிலிங் போயிருப்போம், எத்தனை கதைகள், எப்படியெல்லாம் நம்பிக்கை கொடுத்திருப்பேன். ஒரு முறை கூட அவள் மனதை என்னிடம் திறக்கணும்னு தோன்றவில்லை. அவள் நினைத்ததுதான் சரி என்ற பிடிவாதையா இந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது. என்ன சொல்லி தேற்றிக் கொண்டாலும் நிவிக்கு வருத்தம் இருக்கதான் செய்தது. அடுத்த முறை இந்தியா வரும்போது கண்டிப்பா குழந்தைகளை வந்து பாக்குறேன் நிவி. ரோஜா சொன்னது போல உன் ஆதவன் உனக்கே உனக்குதான். உனக்கு எந்த நெருடலும் வேண்டாம். அவர் ரோஜாக்கு தாலி கட்டி இருக்கலாம், ஆனா என்றுமே நீதான் அவருக்கு மனைவி. நீ சந்தோஷமா உன் வாழ்க்கையை தொடங்கு என்று சரண்யா வாழ்த்து தெரிவித்தாள். ஆதவன் தானே நினைக்க அவளுக்கு வருத்தமா இருந்தாலும் அவளுக்கு மட்டுமே சொந்தமானவர்னு நினைக்க ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக இருந்தது. என்னிடம் உண்மையை சொன்னால் எப்படி குழந்தைகளை ஏற்றுக்கொள்வேன்னு தயக்கமா, அவர்களை வேண்டான்னு சொல்லிவிடுவேன்னு பயமா? ஆதவன் தனிமையில் அவளுடன் பேசின வார்த்தைகள் அத்தனையும் கண்முன் வந்தது. முதல் முத்தம், பெண் வாசம், நீ மட்டும்தான் என் மனைவி என்ற வார்த்தைகள் அவளை குளிர்வித்தது. அப்பவே அவனை தனியா எங்கேயாவது கடத்திட்டு போயிடணும்னு துடித்தாள். இந்த உண்மை அவள் அப்பாக்கு தெரிந்தால் இதுதான் சாக்கு, குழந்தைகளை அவளிடம் இருந்து பிரித்து விடுவார்களோ என்று பயந்தாள். நிவேதா ஆதவன் வக்கீலை தொடர்பு கொள்ள, குழந்தைகளுக்கு பாட்டி தாத்தாவான ஆதவன் அப்பா, அம்மாவுக்கு தான் முழு உரிமை உண்டு. இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுதான் ஆதவன் போராடுறான். அவனுக்காக, குழந்தைகள் எதிர்காலத்துக்காக வெளியே சொல்லாமல் இருப்பதுதான் நலம். ரோஜா பாட்டியே உங்க அப்பா கீதாக்கு எதிரா இருக்க பிரச்சனை இல்லை என்று அவள் வயிற்றில் பாலை வார்த்தார். நிவேதா வீட்டில் உள்ளவர்களை தவிர யாரையும் குழந்தைகள் அருகில் நெருங்க விடவில்லை. குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு பயந்தாள். என்னையே கடத்தினார்கள், குழந்தைகளை என்ன வேண்டுமென்றாலும் செய்வாங்க என்று அவர்களை கண்முன்னே வைத்து அடைக்காத்தாள். கீதா நிவேதாவிடம், குழந்தைகளை நீயே வச்சுக்கோ, எனக்கு ஆதவனை விட்டு கொடுத்தால் நான் அவனை இந்த கேஸில் இருந்து விடுவிக்கிறேன். நீ ஊரிலே இருந்து கொள், நான் இங்கு பார்த்துக் கொள்கிறேன். இந்த டீல் நமக்குள்ள இருக்கட்டும். நிவேதாக்கு ஆதவன் முக்கியம் என்றாலும் அந்த நேரத்தில் குழந்தைகள் தான் மிக முக்கியம்னு தோன்றியது. இவள் வழியிலே போவோம்னு எண்ணி யோசித்து சொல்றேன், டைம் கொடு. கீதா ஆதவனிடம்
தோற்று விடுவாளோன்னு பயந்து அவனிடம் நாளை கேஸ் ஜட்ஜ்மெண்ட், இப்போ கூட ஒன்னும் கெட்டு போகவில்லை. பிரகாஷ் சொல்வது போல நிவேதா உன் வாழ்வில் வேண்டான்னு சொல்லிவிடு. நான் சொல்வது உனக்கு புரியவில்லையா முட்டாள்? அந்த கணினியை மாமாவிடம் கொடுத்து விட்டேன். இப்போ சரி சொல்லு. இல்லை, இனி உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. இந்த குழந்தைகள் உன்னுடையது இல்ல. அது விஷ்ணுக்கும் ரோஜாக்கும் பிறந்தது தானே. எப்படி கண்டுபிடித்தேன்னு பாக்குறியா? நான் வக்கீல் தெரியும் தானே. இந்த கண்ணில் புகுந்து அந்த கண்ணில் வந்துடுவேன். இதை வைத்தே உன்னை உள்ள தள்ளுறேன். இப்பவே பிரகாஷ் மாமாவிடம் சொல்றேன். அவருக்கும் சந்தேகம்தான். இந்த பிரச்சனையில் எல்லாம் முன்கூட்டியே அறிந்து வேலை செய்திருந்த ஆதவன் அவள் முன்னால் பேப்பரை நீட்டி, இந்த குழந்தைகள் எனக்கும் ரோஜாக்கும் பிறந்தது என்றதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட், சர்டிபிகேட் இதோ. உன்னால் என்ன முடியுமோ செய்துகோ. எவனிடம் வேண்டுமென்றாலும் சொல்லிக்கோ. மிரட்டும் வேலையெல்லாம் என்னிடம் வேண்டாம். ஒழுங்கா ஓடி போயிடு. உனக்கும் உங்க அம்மாவுக்கும் ஒரு தடவை சொன்னா உரைக்காது. இன்னும் ஒரு நாள் டைம் தர, அதற்குள் வெளியே போகவில்லை என்று எச்சரிக்கை கொடுத்து மிரட்டினான். குழந்தைகளை தூங்க செய்து அங்கே வந்த நிவேதாவை பார்த்த கீதா குரோதமாக, எல்லாம் இவளாலதான். இவளுக்காகத்தானே என்னை வேண்டான்னு சொல்றேன். இவளும் உன்னை காதலித்தா என்று கோர்ட்டில் சொன்ன போதே இவளை கொலை செய்திருக்கணும். நீங்க எனக்கு மட்டும்தான். எப்படி இவ கூட நிம்மதியா இருப்பான்னு பாக்குறேன். அவன் கீதாவை சுடக்கு போட்டு அழைத்து, இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நிவேதா தான் என் பொண்டாட்டி. உன்னால் முடிந்ததை செய். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி வேணும். வெளியே போனா வசதி என்று கதவருகே நின்று ஆதவன் கை காட்ட கோபத்தில் உரிமையபடி உன்னை வச்சுக்கிறேன். போனவளை கைப்பிடித்து நிறுத்திய நிவேதா கன்னத்தில் பலார் என்று அடித்து, அந்த நினைப்பு இருந்தா அடியோட மறந்துடு. யாருகிட்ட? ஜாக்கிரதை. எதுக்கு அடிக்கிறா? என்ன சொன்னா கூட கீதாக்கு மறந்து போச்சு. கேஸ் தீர்ப்பு அவர்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்க போகுதுன்னு பார்க்கலாம். தீர்ப்பு வரும் நாள். காலையில் ஆதவன் மிகவும் பதட்டமாக காணப்பட்டான். குழந்தைகளை விட்டு ஒரு நொடி கூட பிரியாமல் அருகிலேயே இருந்தான். அப்படியே ஜெயிலுக்கு அழைத்து போய்விடுவார்களோன்னு பயந்தான். முகிலன் அழைக்க, இனி கம்பெனி உங்க பொறுப்பு. உனக்கும் நிதிக்கும் பவர் ஆஃப் பட்டாணி கொடுத்திருக்கேன் என்று பினாத்த முகில், அரைஞ்சனா தெரியும். இப்ப என்ன நடந்து போச்சு? இப்படி ஃபீல் செய்யற? உளராம ரிலாக்ஸா இரு. தப்பு செய்யாத நீ ஏன் பயப்படணும்? தைரியமா இரு. எதா இருந்தாலும் நாங்க எல்லாரும் இருக்கோம். தேவை என்றால் மேல்கோட்டு இருக்க அப்பீல் செய்யலாம் என்று தேற்றினாலும் ஆதவன் மனம் அதை ஏற்கவில்லை. ஆதவன் கோர்ட்டுக்கு கிளம்ப மனம் இல்லாமல் குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயே சுத்துவதை பார்க்க நிவேதாக்கு பாவமாக இருந்தது. அவன் அருகில் செல்ல, நிவி, கோர்ட்டு கேஸ் எப்படி திரும்புமோன்னு பயமா இருக்கு. எனக்கு நீயும் குழந்தைகளும் வேண்டும். உங்களை பிரிந்து என்னால் இருக்கவே முடியாது. எதையும் வெளிப்படையாக சொல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தவிக்கிறேன் கண்ணம்மா என்று அவளுள் புதைந்து அவளை இறுக்கிக் கொண்டே போனான். அவன் இதய துடிப்பு அவளுக்கு தெளிவாக கேட்டது. அவன் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறிதான் போனாள். அத்தா, என்ன ஆச்சு? உங்களிடம் இருந்து எங்களை யாரும் பிரிக்க முடியாது. எனக்கு தெரிந்த அத்தா இப்படி இருக்க மாட்டாரே. சின்ன வயசுக்கு எதுக்கு இப்படி வருத்தணும்? கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. இது எங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் நடக்கும் போட்டி இல்ல. போட்டி எனக்கும் அவருக்கும் தான். உறுதியா உங்களுக்கு தான் வெற்றி. என்னிடம் சவால் விட்ட எங்க அப்பா தோற்று போவதை பார்க்க நானும் உங்களுடன் வருகிறேன்னு தைரியம் அளிக்க அவள் வார்த்தைகள் அவனுக்கு புது தெம்பை கொடுத்தது. பிரகாஷ் என்ன செய்தும் ஆதவன் வக்கீல் சாமர்த்தியமாக வாதாடி அவர் போட்ட முடியை அவிழ்த்தார். ஆதவனுக்கே பல தலைமுறைக்கு சொத்து இருக்க, சொத்துக்காக ரோஜாவை கொலை செய்யணும்னு அவசியமில்லை என்று திருமணம் போதே ரோஜா மன அழுத்தத்தில் இருந்தார் என்பதற்கு சாட்சியாக மருத்துவர்கள் ரிப்போர்ட், மனநல மருத்துவர் வாக்கு மூலம், ரோஜா பரிசோதனை ரிப்போர்ட், வீட்டின் வேலையாள் சாட்சி மூலம் அப்பப்பா அவள் செய்த முட்டாள்தனம் தெரிய வந்தது. நடந்தது விபத்து என்பதற்கு சாட்சியாக சிக்னலில் இருந்த வீடியோ கேமரா மூலம் ரோஜா வண்டியை விபத்துக்குள்ளாக்கும் காட்சி தெளிவாக பதிவாகி இருந்தது. அனைத்து சாட்சியும் வீடியோ பதிவு உட்பட எல்லாம் ஆதவனுக்கு சாதகமாக இருந்தது. குழந்தைகள் ஆதவன் குழந்தைகள் தானா என்ற சந்தேகத்துக்கு ரோஜா தாய்மை அடைந்த தேதி, டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் அவன்தான் தந்தைன்னு உறுதி செய்தது. எத்தனையோ செய்து விட்டான். இதை செய்ய மாட்டானா? பிரகாஷுக்கு மட்டும்தான் திருட்டுத்தனம் செய்ய முடியுமா? இறுதியில் சட்டப்பூர்வமா நிவேதா அவன் பொண்டாட்டிதான். குழந்தைகள் அவனுடையது. இனி அந்த குழந்தைகள் பொறுப்பு அவளுடையது என்று ஆதவனுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது.
தீர்ப்பை கேட்டு ஆதவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பல நாள் கழித்து அப்பொழுதுதான் இயல்பாக சுவாசிப்பது போல இருந்தது. சந்தோஷத்தில் கோர்ட் என்று பாராமல் நிவேதாவை கட்டி தழுவி கொண்டார். கீதா பிரகாஷிடம், எனக்கு ஆசை காட்டி மோசம் செய்துட்டீங்க. சிங்கப்பூரில் ஒன்று விட்ட அத்தை மகனை கல்யாணம் செய்து கொள்ளலான்னு நினைத்திருக்க, பணத்தை காட்டி எங்களை வரவழைத்து கடைசியில் அதுவும் இல்லாம இதுவும் இல்லாமல் என்னை முட்டாள் ஆக்கிட்ட. உன்னையும் உன் பெண்ணையும் சும்மா விட மாட்டேன். தோற்ற உணர்வில் பிரகாஷ் வெறிகொண்ட வேங்கையாக மாறினான். சின்ன பையன் முன் மண்ணை கவுன எண்ணம். நிவேதா பார்த்த வெற்றி பார்வை அவரை வெறியாக்கியது. எனக்கு எதிரா என் மகளை திருப்பி விட்டா வேடிக்கை பார்க்கறாங்க, ஜெயிக்க 1000 வழி எண்ணி அசட்டு சிரிப்பு சிரித்தார். நிவேதா சந்தோஷத்தை துள்ளி குதித்துக் கொண்டிருக்க ஆதவன் கண்கள் அவளையே தொடர்ந்து கொண்டு இருந்தது. அவர்கள் ஜெயித்ததை எண்ணி ஒரு புறம் சந்தோஷமாக இருந்தாலும் ஏனோ உள்ளுக்குள் சொல்ல முடியாத பய உணர்ச்சி. கீதா ஆதவனிடம் கோபமாக, உண்மையை சொல்லுங்க ஆதவன், ஏதோ விஷயம் இருக்கு. நான் சொன்னது தானே உண்மை. விஷ்ணுக்கும் ரோஜாக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? குழந்தைகள் விஷ்ணு குழந்தைகள் தானே ஆதவன், தெளிவா. இந்த குழந்தைகள் ரோஜாக்கு என்று இழுக்க, அது எங்க வீட்டு வாரிசு, எங்க குழந்தைங்க தான் என்று நிவேதாவை எண்ணி அழுத்தமாக கூறினான். சரியான அழுத்தக்காரன். இப்பொழுது கூட வாயை திறந்து உண்மையை சொல்றானா பாரு. உனக்கு வேண்டும். இனி உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. கீதா ஆதவனிடம் பேசும்போது கொஞ்சம் பதட்டமாக இருப்பதை கண்டு கொண்டான். அவன் சந்தேகம் உறுதியானது. சுற்றியும் பார்வையை சுழல விட்டு உஷாரானான். நிவேதா சந்தோஷமாக கோர்ட்டில் நடந்ததை பட்டம்மாவிடம் பகிர்ந்து ஆதவனிடம் நெருங்க, ஒருவன் கத்தியால் அவனை குத்த வந்ததை கண்டு நடுவில் பாய்ந்தாள். கத்தி அவள் வயிற்றில் பகுதியில் இறங்கியது. சுற்றி நின்ற அனைவரும் கத்த, குத்தனவன் தப்பி ஓடிவிட்டான். ஆதவன் அவளை தாங்கி பிடிக்க அவன் கையிலேயே சரிந்தாள்.